முருகனுடைய அறுபடை வீட்டுல ஒரு படை வீட்டுல மட்டும் சூரசம்ஹாரம் நிகழ்வு நடத்தப்படுவதில்லை. அதனுடைய காரணம் என்ன, அது எந்த படை வீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த தளம் என்பதனால திருத்தணிகை முருக ஆலயத்துல சூரசம்ஹாரம் நிகழ்வது கிடையாது. சூரசம்ஹாரம் நடைபெறாமல் கந்த சஷ்டி விழா மட்டுமே ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு பிறகு அனைவரும் எதிர்நோக்கும் திருவிழா கந்த சஷ்டி பெருவிழா தான். ஐப்பசி அமாவாசை அடுத்து வரும் 6 நாட்களும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல கந்த சஷ்டி விழா களை கட்டும். முருக பக்தர்கள் அனைவரும் விரதம் அனுஷ்டித்து சதா சர்வ காலமும் முருகப்பெருமானின் நினைவிலேயே திளைத்திருப்பார்கள். முருகப்பெருமானின் துதி பாடல்களை பாடுவதும் அவன் குடியிருக்கும் ஆலயங்களை தேடி தேடி சென்று தரிசிப்பதுமாக முருகப்பெருமானை நினைவிலேயே நாளும் பொழுதும் தங்களை கரைத்துக் கொண்டிருப்பார்கள். சஷ்டியின் நிறைவான 6வது நாள் உணவும் நீரும் இல்லாமல் சிரத்தையுடன் விரதம் இருந்து அன்று மாலை சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்யும் அற்புதத்தை கண்டு மகிழ்வார்கள். அப்போதே அவர்களுடைய மனங்களில் இனி தங்கள் வாழ்க்கையில் தொல்லைகளும் துன்பங்களும் தொடராது, தங்கள் மனங்களில் அசுர குணம் தலையெடுக்காது என்ற எண்ணம் ஏற்பட்டு முருகப்பெருமானை பக்தி பெருக்கோடு வழிபட்டு மறுநாள் காலை விரதத்தை நிறைவு செய்வார்கள். அனைத்து முருக தலங்களிலும் கந்தசஷ்டி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். அதே தருணத்துல முருகப்பெருமானின் ஒரு படை வீடு மட்டும் சூரசம்ஹாரம் இல்லாமல் ஆங்காங்கே பூக்களால் அபிஷேகம் நடைபெறும். அந்த தலம் திருத்தணிகை திருத்தலம். ஐங்கரன் தம்பியின் 5வது திருத்தலம் அது. முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதனால இங்கு சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை. தணிகை மலையில் முருகப்பெருமான் அன்பும் கருணையும் மட்டுமே கொண்டு அருள் புரிகின்றான். முருகப்பெருமான் ஆலயங்கள்ல சூரசம்ஹாரம் நடக்கும் போது திருத்தணிகை மலையில முருகனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. முருகப்பெருமானின் சினம் தணிந்து அருளும் தலம் என்பதனாலதான் இங்கு சூரசம்ஹாரம் நடைபெறாமல் கந்தசஷ்டி விழா மட்டும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது. வள்ளி திருக்கல்யாணம் மட்டும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது.